அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றளவில் இஸ்லாமிய மார்க்கம் மிக விரைவா வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு மார்க்கமா இருக்கு. அப்படி இஸ்லாமிய மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியா ஏற்றுக்கிட்ட ஒரு சகோதரி இப்போது தன்னை பற்றிய சுய அறிமுகம் செய்துக்குவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட பேர் சுதா. நான் ஒரு பிராமின் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. அப்பா குருக்குலா தான் இருந்தாங்க. இப்போ நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இப்போ என்னோட பேர் நுஸ்ரா ஃபாத்திமா. எங்க வீட்டில் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா. அல்ஹம்துலில்லாஹ். நீங்க என்ன படிப்பு படிச்சிருக்கீங்க? நான் MBA முடிச்சிருக்கிறேன். இப்போ மார்க்க கல்விக்காக மதரசா போயிட்டு ஹிஃப்ல் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க இஸ்லாமிய மார்க்கத்தை எப்படி உங்களுடைய வாழ்க்கை நெறியா ஏற்றுக்கிட்டீங்க? நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருந்தாங்க. அவங்களோட பிஹேவியர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க கோவப்பட மாட்டாங்க, பொறுமையாக ஆன்சர் பண்ணுவாங்க நான் என்ன கேட்டாலும். அது மூலமா எனக்கு இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்துச்சு. அதுக்கப்புறமா நான் இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்க எந்த ஒரு காரணத்துக்காக ஏற்றுக்கிட்டீங்க? நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டது காரணம் என்னன்னா அல்லாஹ் தான் உண்மையான இறைவன், வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்ல அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஏன்னா குர்ஆன்லயே ஏகப்பட்ட அத்தாட்சிகள் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அதை இன்னைக்கு ப்ரூஃப் பண்றாங்க. நிறைய சயின்டிஸ்ட்லாம் ரிசர்ச் பண்ணி இதுதான் உண்மையான வேதம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது படைச்ச இறைவன் இவ்வளவு அத்தாட்சிகளை கொடுத்து ஒரு வேதத்தை கொடுத்து நம்மளை எச்சரிக்கை செய்யறான், நீங்க என்னையே வணங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இஸ்லாத்தை தவிர வேற மார்க்கத்தை எடுத்துக்கணும்னு எனக்கு எந்த இதுவும் கிடையாது. அதுவும் இல்லாம இது என்னோட சுயப்பட்ட விருப்பமா தான் எடுத்தேன். ஏன்னா என்னையே என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. நீங்க பிறந்ததுல இருந்து முஸ்லீம் இல்ல, இப்பதான் வந்தீங்க, அவங்களும் எப்படி இருக்காங்க, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்னு கேக்குறாங்க. நான் அல்லாவுக்கு அஞ்சுறேன். அவன் நரகம் சொர்க்கத்தை பத்தி சொல்லி இருக்கான். எனக்கு சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. நான் அல்லாவுக்கு கட்டுப்படுறேன். அதனால இந்த மார்க்கத்தை என்னோட சுய விருப்பத்தைப்படி யாரும் ஃபோர்ஸ் பண்ணாம நான் விருப்பப்பட்டு தான் இந்த மார்க்கத்தை நான் ஏத்துட்டு இருந்திருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாத்துல உங்களுக்கு பிடித்தது என்ன? பல மதம் இருக்கு. நீங்க இஸ்லாத்தை உங்களுடைய வாழ்க்கை நெறியா ஏற்றுக்கிட்டது என்ன காரணம்? எனக்கு இஸ்லாத்துல பிடிச்சது என்னன்னா, இஸ்லாத்துல ஒவ்வொரு விஷயமும் அறிவுபூர்வமானதா இருக்கும். சின்ன சின்ன விஷயம் கூட, ஒரு தண்ணி குடிக்கிறதுல விஷயமே இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு ரசூல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா அதை சாதாரணமா நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு அதை சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப அந்த அளவுக்கு பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேன், எதிர்த்து பேசுவேன், அந்த மாதிரி தான் இருப்பேன். ஆனா இஸ்லாத்துல பெற்றோருக்கு மதிப்பு கொடுக்கணும், பெற்றோரை பேணி பாதுகாக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் சொர்க்கத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கான். எனக்கு இஸ்லாத்துல தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் எங்க அப்பாவுக்கே நான் அதிகமா மரியாதை கொடுக்கணும், எங்க அப்பா மேல அதிக பாசம் வந்ததே நான் இஸ்லாத்துல இணைஞ்சதுக்கு அப்புறம் தான். பல மதங்கள் இருக்கு. நான் ஏன் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னா, அதாவது எல்லா வேதங்கள்லயுமே இறைவன் ஒருவன் தான் சொல்லியிருக்கு. ஆனா அதை எந்த மதமும் செயல்படுத்தல. குர்ஆன் தான் உண்மைன்னு மற்ற வேதங்களும் நிரூபிக்குது. அறிவுபூர்வமா சயின்டிஸ்ட் நிறைய ப்ரூஃப் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. நிறைய வேதங்கள்ல ஆதாரங்களும் இருக்கு. அதனால நான் குர்ஆன் தான் உண்மையான வேதம், இதுதான் நம்மளை படிச்ச இறைவனால அனுப்பப்பட்ட வேதம் அப்படின்னு நான் இஸ்லாத்தை நான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட பின்னாடி கூறக்கூடிய அறிவுரை என்ன? நான் முஸ்லீம்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, நிறைய நாம முஸ்லீமா இருக்கிறோம்னா நம்மளோட பிஹேவியர்ஸை பார்த்து தான் நிறைய பேர் இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்கிடுவாங்க. இன்னைக்கு இந்த மார்க்கம் விமர்சிக்கப்படுதுன்னா அதுக்கு நாம தான் காரணம். இந்த மார்க்கம் வளருது அப்படின்னா அதுக்கும் நாம தான் காரணம். அல்லாஹ்வோட உதவியால நம்மளோட பிஹேவியர்ஸை பார்த்து தான் இஸ்லாத்துல இப்படியா நம்ம ஒரு மாதிரி நான் முஸ்லீம்ஸ் எப்படி பிஹேவ் பண்றோமோ அதை பார்த்து தான் அவங்க நம்மளோட வேதத்தை அவங்க மதிப்பு கொடுப்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கத்தை முதல்ல முழுமையா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, குர்ஆனை நம்ம தாய்மொழியில படிக்கணும். தமிழ்ல நம்ம மொழியில படிக்கும் போதுதான் அதுல அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கான் அப்படின்னு நமக்கு புரியும். அதன்படி நம்ம நடக்கணும். இதுதான் நான் முஸ்லீம்ஸ்க்கு சொல்லக்கூடியது. நான் முஸ்லீம்ஸ்க்கு எல்லாம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, நிறைய பேர் இப்போ நானே ஒரு ஹிந்துவா தான் இருந்தேன், ஒரு சிலையை தான் வணங்கிட்டு இருந்தேன், அதுல ரொம்ப ஈடுபாட்டோட இருந்தேன். ஆனா அந்த சிலை எனக்குமே நான் கேட்கக்கூடியது அது தரக்கூடியதா இல்ல, தன்னோட தேவையை அதை நிறைவேற்றக்கூடியது இல்ல. இவ்வளவு நாள் நான் சிலையவா வணங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நான் இப்போ வருத்தப்படுறேன். நான் பிறந்ததுல இருந்தே நான் முஸ்லீமா இருந்திருந்தேன், இன்னும் எவ்வளவோ அமல்கள் செஞ்சிருப்பேன், இன்னும் நிறைய தெரிஞ்சு என்னோட வாழ்க்கையில நான் செஞ்ச தப்புகள் எல்லாம் எப்பவோ திருத்திட்டு இருந்திருப்பேன். இந்த அல்லாஹ் அதாவது நம்மளை படைச்ச இறைவன் ஒருவனா தான் இருக்க முடியும். இந்த சிலையோ இல்ல கல்லோ மண்ணோ மரமோ பாம்போ சூரியனோ நிலாவோ இது எதுவுமே அதை படிச்சதுக்கு ஒருத்தர்
இருக்கான். அது படைப்பாளன் கிடையாது, அது ஒரு படைப்பு தான். அதை நம்ம வணங்கக்கூடாது. நமக்கு சிந்திக்கிறதுக்காக தான் இறைவன் வந்து நமக்கு 6 அறிவை கொடுத்திருக்கான். தயவு செஞ்சு அந்த 6வது அறிவை யூஸ் பண்ணி நம்ம சிந்திச்சு செயல்படணும். அல்லாஹ்வோட விஷயத்துல நம்ம அவ்வளோ ஒரு அசால்ட்டா இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து இது நிரந்தரமற்ற வாழ்க்கை. நிரந்தரமான வாழ்க்கை வந்து நாளைக்கு வந்து மறுமை தான். சொர்க்கமா நரகமா அப்படிங்கிறது தான். எந்த பாவத்துக்கும் மன்னிப்பு கிடையாது. நம்மளை படிச்ச இறைவனுக்கு இணை வைக்கிறதா அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்றான். அதனால அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவங்களா இருக்கணும். படிச்ச ஒரு இறைவனே வணங்குங்க. இதுதான் நான் முஸ்லிம்ஸ் சொல்லக்கூடியது. அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், நீ எங்களுக்கு நேர்வழியை காட்டிய பின்பு எங்களின் இருதயங்களை தடம் புரள செய்து விடாதே. மேலும் இந்த சகோதரியின் மீதும் இவர்களின் குடும்பத்தார் அனைவரின் மீதும் நீ அதிகம் அருள் புரிவாயாக. மேலும் இந்த உலக மக்களுக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக என்று பிரார்த்தித்தவளாக நிறைவு செய்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.